Hi guys. First, congrats to Thalaivar Rajinikanth sir for completing 50 years in film industry. Coolie, the most expected film from Kollywood, because we all know how Lokesh Kanagaraj makes entertaining film with intense. அவர் வந்து தலைவர் கூட ஃபர்ஸ்ட் டைமாக கொலாபரேட் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு படம் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது. பட் இந்த விண்வெளி நாயகன் ஃபேன் நம்ம தலைவரை வச்சு செஞ்சிட்டான். படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்படி செம்ம ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆன படத்தை இப்படி எடுத்து வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் என்னென்னா தலைவரோட இன்ட்ரோ அந்தளவுக்கு ஒஸ்ட் இருந்துச்சு. நான் பார்த்ததுலேயே தலைவர் படத்துலேயே இதுதான் ஒஸ்ட் இன்ட்ரோ. நாகார்ஜுனாக்கு, உபேந்திராக்கு, ஆமீர் கானுக்கு கொடுத்த அந்த இன்ட்ரோ எஃபெக்ட் கண்டிப்பாக ரஜினி சாரோட இன்ட்ரோக்கு கொடுக்கல. தலைவரோட கேரக்டரை அண்டர்ப்ளே பண்ணுறேன்னு இப்போ இன்ட்ரோ எடுத்து வைப்பேன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. தென் சிக்குடி சாங்கில் தலைவரோட டான்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த பாடோட மேக்கிங்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் மூவியோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. நாகார்ஜுனாவும் சோபின் ஷாஹிர்னால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ பரவாயில்லன்னு தோணுச்சு. ஒரு இன்டர்வியூவில் கூட லோகி சொல்லுவார் படத்துலேயே இன்டர்வியூ தான் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஆனால் இன்டர்வியூவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தரல, நார்மலாக தான் இருந்துச்சு. மாஸ்டரில் அந்த பிரிசனுக்குள்ளே ஃபைட், அப்புறம் விஜய் சேதுபதியோட கான்வர்சேஷன்லாம் பீக் இன்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி விக்ரம், லியோ இன்ட்ரோல் கூட செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு இல்லைனாலும் அதை ஒரு 50% வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த கூலி இன்டர்வல் செம்ம ஃப்ளாட்டாக போச்சு. நான் செகண்ட் ஹாஃப் கூட இப்படி தான் சொதப்ப போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கதையே வேறு. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் ஒரு குட் என்டர்டைன் ஃபிலிமாக இருந்துச்சு எனக்கு. இந்த படத்தில் தலைவரை ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. ஜெயிலர் ஏன் வேட்டையில் கூட நம்மளுக்கு ரஜினி சார் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஆனால் இதில் கொஞ்சம் கூட நமக்கு ரஜினிஃபைட் ஆகலை எக்ஸப்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். பட் நாகார்ஜுன சாரோட வில்லனிசம் பீக். அவர் சொன்ன மாதிரி இந்த ரோல் ரஜினி சாருக்கு விட பயங்கரமாக இருந்துச்சு. தென் மெயின் பிளேயர் ஆஃப் த மூவி சோபின் ஷாஹிர் அண்ட் ரச்சிதா ராம். அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் செம்மையாக எழுதியிருந்தாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் உபேந்திரா, அவரோட சீன்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வெல்வேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வர்த் டு வாட்ச். அப்புறம் ஆமீர் கான், இந்த கேரக்டர் எவ்வளோ யூஸ்லெஸ் கேரக்டர்னா இந்த தாஹா கேரக்டர் அப்படியே கட் பண்ணிட்டா படத்துக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அந்தளவு டம்மி பாவன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க எல்லாரையும் விட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆஃப் த மூவி யாருன்னா அனிருத்தோட மியூசிக் பாட்டில் அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஓவரால் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் போய் பாருங்கள். முக்கியமாக இது லோகேஷ் கனகராஜ் படம், தலைவர் படம்னு நினச்சி போய் பார்க்காதீங்க. அப்படி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். அதெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் போய் ஜஸ்ட் ஒரு மூவின்னு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபைனலி மை தலைவர் டிசர்வ்ஸ் மச் பெட்டர் மூவி தேன் திஸ் கூலி மூவி. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 2.75 ஸ்டார்ஸ் தருவேன் ஃபார் 5. நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.